யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படும் பேசும் அடியனை பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சில மணி நேரங்களுக்கு முன்பதாக நான் இதை யோசித்துட்டு எழுதிட்டே இருக்கும்போது எனக்கு பிப்ரவரி மாதனுடைய வாக்குத்தத்தம் ஞாபகம் வந்தது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7:13 தான் நம்ம பண்ணோம். பட் அந்த ஆதி ஆகமத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சில வசனங்களை வாசித்தோம். இந்த மிகுதியின் ஆண்டிலே தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம அன்போடு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில் அது ஏராளமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இந்த ஆதி ஆகமம் 13ஆம் அதிகாரம் 15 17 வசனத்தை வாசிக்கிறேன். அதை ஒத்ததாக தான் இன்றைக்கு இந்த காரியம் இருக்கிறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவர் எதையோ நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அந்த வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 15 17, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கட்டளையிட்ட ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க? இன்னொரு வசனத்தை வாசிப்போம். இது ஒத்த வசனம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும். போதும். அதாவது ஆங்கிலத்தில் இப்படியா எழுதப்பட்டிருக்கு, know therefore that the Lord your God is God, he is the faithful God, keeping his covenant of love to 1,000 generation of those who love him and keep his commandments. அப்படின்னா இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய யோசுவா 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் தான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம். நான் அதை பார்த்து அதை திருப்பியும் வாசித்துட்டு அப்புறமா மற்ற காரியங்களுக்குள்ளாக நம்ம சொல்ல போகிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் எங்கே துவங்கியது? ஆபிரகாமுக்கு துவங்கிய அந்த காரியம், நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் யோசுவாவின் காலங்களிலே நிறைவேறிற்று. ஆபிரகாமுக்கு கர்த்தர் கட்டளையிட்டாருங்க, நீ நடந்து திரிப்பா, நீ தேசம் முழுவதும் நடந்து திரி, தகப்பனுடைய வீட்டிலிருந்து வான. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் சொல்றாரு, அதை நம்பி ஆண்டவர் சொன்னான்னு வெளியே வந்தான், அவனை கடலில் இருக்கக்கூடிய வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை போல, கடலில் இருக்கக்கூடிய மணல்களை போல திரளா ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன கர்த்தர் அதை யோசுவான் காலகட்டத்துக்குள்ளாக நிலங்களை வெவ்வேறு கோத்திரமாக நிலங்களை கொடுத்த பின்பதாக சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் தான் இந்த 23ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை சொல்லிட்டாருன்னா அதை நிறைவேற்றி முடிப்பார். ஆங்கிலத்தில் அதே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, I am giving all this land as far as you can see to you and to your descendants as a permanent possession. இது சொல்லி பல ஆண்டுகள் கழித்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இஸ்ரவேலாக மாறின அவனுடைய கோத்திரம் இப்பொழுது அதை அனுபவிக்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. இந்த வசனத்திலிருந்து என்ன சொல்ல நான் ஆசைப்படுறேன்னா, கர்த்தர் சொன்னார்னா அவர் செஞ்சிருவார். Our Lord is a promise keeper. அவர் வாக்குறுதிகளை மீறுகிற தேவன் அல்ல. நிச்சயமாக அவருடைய காலகட்டத்திலே அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த வசனம் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு. Not one word of all the good promises that the Lord had made to the house of Israel had failed, all came to pass. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல, not one word of all the Lord's good promises to Israel failed, every one was fulfilled. Hallelujah. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம்
ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. இன்னொரு தமிழ் வெர்ஷனில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுத்த எல்லா அருமையான வாக்குறுதிகளையும் நிறைவேற்றினார். அவர் கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றாமல் இருக்கவில்லை, ஒவ்வொரு வாக்குறுதியும் நிறைவேற்றினார். இஸ்ரவேலருக்கு நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவன் இந்த மாலை வேளையிலே வந்திருக்கக்கூடிய சபை விசுவாசிகளுக்கும் இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம், அவர் வாக்குறுத்தால் அவர் ஏற்ற காலங்களிலே அதை நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கிறார். Because our God is a promise keeper. Hallelujah. The Lord promised to do many good things for Israel and he kept his promise every time. ஆண்டவர் ஒவ்வொரு நாளையும் நம்முடைய வாழ்க்கையில அவனமாகவே வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு போதும் தவறுவதில்லை. அவர் சொன்னதுதான். அவர் சொன்னாதான் ஒரு வாட்டி சொன்னாவே எத்தனையோ வாட்டி சொன்ன மாதிரி. ஹல்லேலூயா. மனிதர்கள் சொல்வார்கள், ஆனால் சொன்ன மனிதர்களே நான் எங்கே சொன்னேன்னு சொல்லுவான். ஹல்லேலூயா. சொந்த தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம், எஜமானாக இருக்கலாம், யார் சொன்னாலும் அவர்கள் சொல் தவறாமல் இருக்க முடியாது. பட் ஒன்லி மை காட் ஜீசஸ் அலோன் இஸ் அ ப்ராமிஸ் கீப்பர். our Lord is a promise keeper. நம்முடைய தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். God heard the cries of the people in Egypt. தேவன் எகிப்தில் உள்ள மக்களின் கூக்குரலை கேட்டார். கேட்டபடினால்தானே 430 ஆண்டுகளுக்கு பிறகு தம்முடைய மக்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர தேவன் உண்மை உள்ளவராக இருந்தார். ஆமாவா இல்லையா? எங்க ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். ஈசாக்கும் ஆபிரகாமும் எகிப்துக்கு போனாங்க, ஆனால் வந்துட்டாங்க. ஆனால் யாக்கோபு அங்கே போகவே இல்லை. ஆனால் யோசேப்பை அங்கே கைது செய்து யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த அந்த 13 ஆண்டுகளுக்கு முன்பதாக கொடுத்த அந்த வாக்குறுதிகள் நிறைவேறப்படுவதற்கு கர்த்தர் எகிப்திலே யோசேப்பை கொண்டு போக வேண்டியதா இருந்தது. ஹல்லேலூயா. அங்கே டேரா போடுவாங்கன்னு தெரியாம போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஒருவேளை யோசேப்புக்கு நினைவு வந்து, அப்பா இது டெம்பரரி பிளேஸ், நம்ம எல்லாம் போயிடலான்னு யாக்கோபே அந்த வயதான நாட்களை சொல்லியிருந்தா காரியம் வித்தியாசமா இருக்கும். சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய சில தவறுகளையும் கர்த்தர் நன்மையாக மாற்றுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 வருஷம், 10 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம் இல்லைங்க, 430 வருஷம் அடிமையாக உட்காந்துட்டு இருந்தாங்க. கர்த்தர் அதை பார்க்க அவரால் முடியவில்லை. என்னுடைய மகனாகிய ஆபிரகாமுக்கு, என்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு, என்னுடைய மகனாகிய யாக்கோபுக்கு, இஸ்ரவேலுக்கு வாக்கு கொடுத்திருந்தேனே, நிச்சயமாய் அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுவிப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்களுக்கு நான் அடிமைத்தனமா இருக்கேன், சிலதை நான் மாட்டிக்கொண்டு இருக்கிறேன். இதிலிருந்து விடுதலையே இல்லை. 10 வருஷமாச்சு, 8 வருஷமாச்சு, 20 வருஷமாச்சு. I don't have the rescue, I don't have this solution சொல்லிட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்கிறார், அவர் வாக்குறுத்தவர், அவர் வாக்கு மாறாதவர். The Lord is a promise keeper. ஒருவேளை உங்க வேலை காரியங்களா இருக்கலாம், ஒருவேளை திருமண காரியங்களா இருக்கலாம், வீடு கட்டக்கூடிய காரியங்களா இருக்கலாம், ப்ரொமோஷன்ஸா இருக்கலாம், உங்க வியாதியின் காரியங்களா இருக்கலாம், சுகத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பீங்க. ஆண்டவர் சொல்லியிருப்பார், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் மகளே நான் நிச்சயமா உன்னை சுகப்படுத்துவேன். நிச்சயமாய் கர்த்தர் சுகப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதுதான். 25, 50 வருஷம், 100 வருஷம் இல்லைங்க, 430 வருஷம் காத்திருந்தாங்க. கர்த்தர் விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. God led them out of the wilderness after weaning out of those who murmured and had disobedience in the heart. ஏன் அவங்களுக்கு அத்தனை 11 நாட்களில் போக வேண்டிய மக்களுக்கு அத்தனை வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சுன்னா, தங்கள் இருதயங்களிலே முறுமுறுத்து கீழ்ப்படியாமல் உள்ளவர்களாக வெளியேற பிறகு தேவன் அவளை வனாந்தரத்திலே வழி நடத்தினவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரே வாக்கு தத்தம் நிறைவேறணும்னா நிச்சயமாய் முறுமுறுப்பு இருந்தா, அது மோசையா இருந்தாலும் கானானை பார்ப்போம், கானானுக்குள்ளாக போக மாட்டோம். ஹல்லேலூயா. இட் இஸ் such a terrible, என்ன சொல்றது, ஒரு மோசமான ஒரு காரியம் முறுமுறுப்பு, பிடிவாதம். இதெல்லாம் இந்த நாட்களில் கொஞ்சம் நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம். ரொம்ப அதிகமாக உட்காந்துருக்கு பிடிவாதம். என்ன அவங்க எப்படி சொல்லுவாங்க, என்ன எப்படி அவங்க அப்படி ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, என்ன அப்படி எப்படி சீண்டாமல் விட்டுட்டாங்க. போதும். இவர்கள் 430 வருஷமா இருந்து அவர்களிலே அவங்க 20 வயசு கீழே இருக்க பிள்ளைகள் மட்டும்தான் போனாங்க ஒழிய 20 வயசுக்கு மேலே எத்தனையோ வருஷமா ஆண்டவரே கூக்குரலிட்டவர்கள் ஒருவரும் போகவில்லை. பிகாஸ் முறுமுறுப்பு, கீழ்ப்படியாமை, புலம்பல். 4வதாக
தேவன் இஸ்ரவேலர்களை யோர்தான் நதியின் வழியாக வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு வந்தார். அதிலும் முறுமுறுக்காமல் புலம்பல் செய்யாமல் கர்த்தரே வாக்குத்தத்தத்தை யாரெல்லாம் மோசைக்கு பின்பு யோசுவாவை பிடித்து யோசுவாவுக்கு கொஞ்சம் கூட எதிரியாக மாறாமல் சொன்னதை முழுமையாக நம்பினாங்களோ யோர்தானை கடந்த பின்பதாக கானானுக்குள்ளாக சென்றார்கள். அல்லேலூயா. சிவந்த சமுத்திரம் இருக்காங்க. சிவந்த சமுத்திரத்துக்கு பின்பதாக யோர்தானை கடக்க வேண்டியது அவசியமா இருக்கு. யோர்தானை கடந்த பின்பதாக மிக அருகாமையில் இருக்கிறோம் கானானுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு. அல்லேலூயா. நித்திய கானானுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில சிவந்த சமுத்திரங்களாக அனுபவிக்க வேண்டியது இருக்கு. சில காரியங்கள் அப்படியே நிற்கும். இங்க ஆண்டவரே நல்லா தானப்பா இருந்தேன், இப்ப இங்க வந்து நீங்க கொண்டு வந்துட்டீங்களே, ஏன் சுவாமி அங்கேயே நல்லா தானே இருந்தேன். இந்த மாசத்திலிருந்து அப்படி சொல்ற நிறுத்திட்டு, ஆண்டவரே ஏதோ ஒரு காரியம் எனக்கு புரியல, பட் பரிசுத்தாவே நம்மோடு கூட இருக்கிறார். இப்பொழுது சிவந்த சமுத்திரம் மாதிரி சூழ்நிலை இருக்கலாம், அதை கடக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருபோதும் நம்மை நிராகதியாக விடுகிற தேவன் அல்ல. am I right? ஹல்லேலூயா. உங்க வீட்டின் சூழ்நிலையில ஆண்டவர் இப்படி விட்டுட்டாரு பாஸ்டர், இப்படி நடக்கும்னு தெரியாது, இப்படி அவமானப்பட்டு நிற்கிறேனே, அந்த அவமான நிந்தையில் வேலையில் இந்த மாதத்தில் யாரெல்லாம் நின்று இருக்கீங்களோ, போன மாதத்தில் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்காக இறங்கி அவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒன்னே ஒன்று தான் நான் சொல்லிகிட்டே இருக்க போகிறேன். என்னுடைய தலைப்பு அதுதான், அவர் காட் இஸ் அ ப்ராமிஸ் கீப்பர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யாருங்க? ப்ராமிஸ் கீப்பர். அப்படின்னா வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். அது அவருக்கு சில காரியங்கள் ஒரு நிமிடமாகலாம், ஒரு மணி நேரமாகலாம், ஒரு வாரமாகலாம், ஒரு நாள் ஆகலாம், ஒரு வருடமாகலாம், சில ஆண்டுகள் ஆகும். ஆனால் சொன்னிட்டார்னா அவர் சொன்னா நடக்கும். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? தேவன் எதிரிகளை மேற்கொள்ளவும் இஸ்ரவேல் மக்களின் சுதந்திரமாகிய நிலங்களை அடைவதற்கும் தம்முடைய மக்களுக்கு உதவியாக பாதுகாவலராக இருந்தார். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் மக்களை, இந்த 430 வருஷமா இருந்தவர்களை அவருக்கு பாதுகாவலராகவும் இருந்தார். ஹல்லேலூயா. கடைசியாக ஆறாவதாக அவர் தம்முடைய வார்த்தைகளையும் வாக்குறுதிகளையும் கடைப்பிடிக்கிறவர்களாக நிறைவேற்றுவர்களாக அவர் கவனத்தில் கொண்டு காரியங்களை செயல்பட்டவராக நம்முடைய தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்தார். அவங்களுக்கு இருந்தாரா, நமக்கு இருப்பாரா? அவங்களுக்கு இருந்த தேவன் ஆபிரகாமின் சந்ததியாக நாம் இருக்க அப்படினால நமக்கும் அவர் இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லலாமா? திஸ் இஸ் மை காட். இதுதான் என்னுடைய தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மையும் உத்தமம் உள்ளவராக இருக்கிறார். My God is a true and a faithful God. Amen. God keeps his promises. தேவன் தம்முடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இரண்டாவது, உண்மையான இளைப்பாறுதல் என்பது உடல் ரீதியான இளைப்பாறுதலை விட வித்தியாசமாக இருக்குது. True rest is more than physical rest. இந்நாட்களில் நம்முடைய மனது அதிகமாக குழம்பி இருக்குது, ரொம்ப ரொம்ப அப்படியே ஓடிட்டே இருக்கு, ரெஸ்ட் இல்லாமல் ஓடிட்டே இருக்கு. ரெஸ்ட் நம்ம தூக்கம் எடுக்கிறது இல்லை. ஆண்டவர் இளைப்பாறுதலை ஒவ்வொருவருக்கும் சொல்லி தருகிறவராக இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர் நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல பாருங்க. ஏன் அவர்கிட்ட போனோம்? அவர் மட்டும்தான் வழி, அவர் மட்டும்தான் சத்தியம், அவர் மட்டும்தான் ஜீவன். அவர் அன்றி வேறு ஒரு வழி பிதாவிட்ட போகிறதுக்கு இல்லவே இல்லை. அப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஒவ்வொருவரும் அவரிடத்திலே போக வேண்டும். அவர் நமக்கு உண்மையான இளைப்பாறுதல் தருவார். அது ப்ராமிஸ். இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறது ப்ராமிஸ். ஆண்டவரே நான் அன்ரெஸ்டா இருக்கேனே, என் மைண்ட் குழம்பிட்டே இருக்கே, தூங்கவே முடியலையே, என் மைண்ட்ல எதுவோ பேசிட்டே இருக்கே. That's because you have not installed God or prioritized God. கர்த்தரை உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதன்மையை கொடுக்காமல் இருக்கிறோம். அவர் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருந்தார்னா அவர் பாட்டு சோழி எல்லாம் ஈஸியாக முடிஞ்சு போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. யோசேப்பு ஃபென்டாஸ்டிக் எக்ஸாம்பிள். கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார், என்ன தரிசனம் கொடுத்துட்டாரு.
வானமும் நட்சத்திரமும் எல்லாமே என்ன அது, நட்சத்திரங்கள்லாம் வணங்குதான். போய் அப்பாட்ட சொல்கிறாரு, அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனாலும் அப்பாக்கே புரியல, என்னடா டே போடா தம்பி அப்படின்றாரு. அவங்க அண்ணனுங்களும் விரோதிகள். ஒரு வாட்டி சொன்னான், அப்புறம் அடுத்த வாட்டி தரிசனம் பார்க்குறேன், என்னது எல்லா நெற்கதிர்களும். அதான் சொல்றேன், அப்பாவே உன்னை வணங்க வரா. அப்பா இதுதாம்மா நான் தரிசனம் பார்த்தேன், நீ வந்து இதெல்லாம் வேலை. அது மட்டும் இல்லை, அப்பா என்ன பண்ணிட்டாரு, ஒரு பலவரணம் அங்கி. ஏன் அதை செஞ்சாங்க தெரியுமா? கர்த்தர் யோசேப்புடைய வாழ்க்கையிலே பஞ்ச காலங்களிலே அண்ணனும் அப்பாவும் வருவாங்க. அப்பொழுது தயார் பண்ணுவதற்காக யோசேப்பை ஏற்கனவே தேர்ந்தெடுத்து விட்டார். ஆனபடினால்தானே சில பல ஆண்டுகளாயும் கர்த்தர் அவனை காப்பாற்றி வைத்திருந்தார். அந்த மனிதன் அந்த பட்டணத்துக்கு, அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. ஹல்லேலூயா. பட்டணத்துக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமா ஒரு மனுஷன் இருக்கணும்னா அவன் போக வேண்டிய நிறைய பிட், பிரிசன், பேலஸ் இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஹல்லேலூயா. சில வேளையில குழியில போட வேண்டிய சூழ்நிலையில மக்கள், சொந்தக்காரங்க இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, உறவினர் இருப்பாங்க, அவங்க போடுவாங்க, ஏய் வேஸ்டா நீ இவ்வளவு நாள் இருந்து ஒண்ணுமே எதுக்குமே லாக்கின்னு சொல்லுவாங்க. உங்களை சிறைச்சாலையின் அனுபவங்களிலே தள்ளுவார்கள். ஆயினும் கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்தால் கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிக்காம விடவே மாட்டார். அதுக்கு முன்னாடி உங்க ஜீவன் போகாது. உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் இது இல்லாம இருக்க முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது, அது ரொம்ப பழகிட்டு keep it in the altar, you will have a substitute. உங்க வாக்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும், நம்முடைய ஒவ்வொரு மேலேயும் கர்த்தர் ஆசீர்வதித்து நமக்கான வாக்குறுதியை வைத்திருக்கிறார். அந்த வாக்குறுதி இன்னும் நிறைவேறாமல் இருப்பதற்கு சில வேளைகளிலே சில காரியங்கள் தடையா இருக்கலாம். சில ஈசாக்கை நாம் வைக்காமல் அதை பலிபீடத்திலே சமூகத்திலே வைக்காதபடிக்கு அதை பிடிவாதமாக பிடித்து வைத்திருக்கலாம். கர்த்தர் இந்த மாலை வேளை சொல்கிறார், என்னுடைய வாக்குறுதி என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்றால் நீ வைக்க வேண்டிய அந்த பலியை நீ செலுத்தி விடு, நான் உனக்காக இறங்கி காரியங்களை செய்வேன். அது பிடிவாதமாக இருக்கலாம். வெறும் காணிக்கை நிறைய வாட்டி இப்படி சொல்லும் போது காணிக்கை தான் நினச்சிடும். அப்படி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிடிவாதமாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் சுவாபங்களாக இருக்கலாம். அவைகளை நாம் தேவ சமூகத்தில், ஆண்டவரே அது இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் தேவனே நீங்கள் தான் எனக்கு முக்கியம், உங்களுடைய வாக்குறுதி என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று நாம் என்றைக்கு சொல்லுகிறோமோ கர்த்தர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். இல்லைன்னா 38 வருஷமாக புலம்பிட்டு இருந்தேன், அவனை மாதிரி தான் சொல்லிட்டு இருப்போம், யாருமே இல்லை யாருமே இல்லை. Let me remind you, our God is a promise keeper. உங்களுக்கு நினைப்பூட்டட்டும், நம்முடைய தேவன் ப்ராமிஸ் கீப்பராக இருக்கிறார். சொன்னா செஞ்சிருவார், சொன்னா செஞ்சிருவார். அதுக்கு வெயிட் பண்ணணும், அதுக்கு வெயிட் பண்ணணும். True rest requires faithfulness. Faithfulness is our God. நம் தேவன் உண்மை உள்ளவர், அவர் நம்பத்தக்கவர், அவர் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிற தேவன். திருப்பியும் சொல்றேன், நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர், அவர் நம்பத்தக்கவர், அவர் வாக்குறுதிகளை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் அவர் ஓய்வதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின் மீது என்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து வைப்பதில் என்றென்றும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். I will now and forever trust in the Lord, taking my stand on his word. நாம் ஆண்டவரை நம்புவது எப்படின்னா, வாயில நம்புறேன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் சொல்லிட்டார், கர்த்தர் சொன்னாகும், அவர் சொல்லும் வரைக்கும் அதை நான் விட போறதில்லை. கர்த்தரை இருக்க பற்றி கொள்ள போகிறேன், அண்ணால போல பற்றி கொள்ள போகிறேன். இல்லை அப்படி உதாரணங்கள் சொல்லி பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. உபத்திரம் வரும், ஏமாற்றங்கள் வரும், நிந்தைகள் வரும். யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துச்சு. ஆனால் ஏற்ற சமயங்களிலே கர்த்தர் கதவை திறப்பார். ராஜாவோடு உட்கார வைப்பதற்கு, ராஜாவுக்கு ஆலோசனை சொல்வதற்கு, பட்டணத்தினுடைய பஞ்சம் நீங்குவதற்கு யோசேப்பு தேவைப்பட்டான். அதற்காக தான் கர்த்தர் சில காலங்கள் அவனை சிறைச்சாலையிலே வைத்திருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் எதுவுமே தேவையில்லாமல் செய்ய மாட்டார். ஒரு இந்த வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குறுதியில் கூட ஒன்று கூட என்னவால ஃபெயில் ஆனதே இல்லை. இன் காட் தேர் இஸ் நோ டுமாரோ. ஆண்டவர்கிட்ட வந்து நாளைக்கு பார்த்துட்டு அம்பா இல்லவே இல்லை. அவர் இன்னைக்குன்னா இன்னைக்கு தான், இப்போனா இப்போ தான், அடினா அடிதான், பேசுனா பேசுதான், அது இல்லைன்னா இல்லை தான். ஐ வித் மீ? வசனம் புரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது இல்லை. மோசைக்கு சொல்கிறாரு, மோசை தொல்லை பண்ணுறான், என்னடா வேணும், தண்ணியிலப்பா, சரி அடி. ஃபஸ்ட்டு வாட்டி தான் அடிக்க சொன்னார். சில வேளை நம்மளுக்கு பழக்கமாயிடுது நம்முடைய ஆவிக்குரிய ஒழுக்கங்களில், இது போனாடி அடிச்சோன்னா அதே மாதிரி அடிக்கணும். நோ 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 வெயிட். That kills us, man.
வெயிட்டு தான் ரொம்ப கஷ்டம். பொறுமை, கடலிலும், இதெல்லாம் பேசுறதுக்கு ஈஸி. சில காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து பொறுமையாக இருக்கும் பொழுது அவர் சொன்னா அவர் செஞ்சிருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 காரியங்களை வேகமாக 5 நிமிஷத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். யோசுவா 21ஆம் அதிகாரம் 45 கற்றுக்கொள்ளக்கூடிய 5 பாடங்கள். முதலாவது, நம்முடைய தேவன் உண்மைத்தன்மை உள்ளவர். We see God's faithfulness. தேவனின் அசைக்க முடியாத உண்மைத்தன்மையை பற்றி சிந்தித்து பாருங்கள். அவர் இஸ்ரவேலருக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியது போலவே இன்றும் அவர் தம் வாக்குறுதிகளை உங்களுக்கும் எனக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இருக்கிறாரா? God is faithful God. தேவனின் உண்மைத்தன்மை. இரண்டாவது, தேவனுடைய வாக்கு தத்தங்களில் நம்பிக்கை வைப்பது. Trusting in God's promises. அது டெய்லி வரும் ஒரு புஸ்தகமாக, கிறிஸ்தவ புஸ்தகமாக மட்டும் படித்து விட்டுறாதீங்க. படிச்சிங்கன்னா நம்புங்க. அவர் தான் மேய்ப்பர். அவருடைய உன்னதமான மறைவில் தான் நான் இருக்கிறேன். எல்லாரும் எதிரியாக வராங்க, எல்லாரும் எழும்புறாங்களே, எல்லாரும் என்னெந்த பேசுகிறாங்களே, கர்த்தர் என் கொடையாக இருக்கிறார். எந்த அம்புகள் வீசப்பட்டாலும் He is my defender. அவர் எனக்கு பாதுகாவலராக இருக்கிறார். அவரே என்னுடைய தடுப்பு சேவராக இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு நாளும் வார்த்தையை வாசித்த பின்பதாக உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் கடைப்பிடிக்கிற மக்களாக மாறிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் வித்தியாசமாக மாறிட்டே இருக்கும். தேவன் நம்பகத்தன்மை உள்ளவர். அவருடைய வார்த்தை ஒருபோதும் தவறாது என்பதை அறிந்து விசுவாசிகள் தேவனின் வாக்குறுதிகளில் நம்பிக்கை வைப்பது மிக மிக முக்கியம். மிக மிக முக்கியம். மூன்றாவது, கீழ்ப்படிதலின் முக்கியத்துவம். அன்னுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்பினா மட்டும் போதாது. அதாவது இஸ்ரவேலுடைய பயணத்தில் காணப்படக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வாக்குறுதிகளின் நிறைவேற்றத்தை அனுபவிப்பதில் கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. நான் ஏன் செய்யணும், நான் ஏன் பண்ணணும்? That's rebelliousness. When we have rebellious, when we are rebellious, உங்கள் ஃபேமிலியில், உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஏன் நான் செய்யணும், நான் இப்படி தான், that's disobedience. நான்காவது, living constantly in gratitude. நன்றி உணர்வோடு எப்பொழுதும் வாழ்வது. ஏன்பா நீயும் தான் இவ்வளோ நாள் காத்திருக்க, இன்னும் நடக்கலையே? நடக்கும். Because he is the God, he is the promise keeper. அவரே உண்மையை காத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார். ரொம்ப வருஷம் ஆச்சு ஆண்டவரே, ரொம்ப வருஷம் ஆச்சு ஆண்டவரே. Yes, the miracle is just few minutes, few hours, few days, few months, few weeks, sometimes few years later. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம், அந்த அற்புதம், அவர் ப்ராமிஸ் கீப்பர் தான். அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர் தான். ஆனால் அவர் வாக்குறுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நாம் கீழ்ப்படியும் பொழுது, நாம் அவரை முழுமையாய் நம்பும் பொழுது, கடைசியாக சொல்லக்கூடிய காரியம், தேவனுடைய ஆளுமையை நாம் முழுமையாக விடணும். We need to feel God's sovereignty. The sovereignty of God. சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். தளர்ந்து போகாதீங்க. கீழ்ப்படிந்து, நிறைய கீழ்ப்படிந்து பாருங்கள். இந்த நாட்களில் நன்றி உள்ள உணர்வோடு கூட இருங்க. அதிகமாய் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்ப ஆரம்பிங்க. கர்த்தர் நிச்சயமாய் அவர் உண்மையுள்ளவர். உங்களுக்கு எனக்கும் பெரிய காரியங்களை, கதவுகளை திறப்பார், பூட்டினதெல்லாம் திறப்பார். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். தேவனுடைய ஆளுமை நன்றி உள்ள இருதயமாக மாறிடுச்சுன்னா புலம்பாமல், பிடிவாதம் பிடிக்காமல் கர்த்தர் காரியங்களை மாற்றுவார்.